ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பதிவு. நம்ம இந்திய அஞ்சல் துறை, தபால் துறை வந்து நார்மல் போஸ்ட் போடுறோம் இல்லையா தபால் பாக்ஸில். ஸோ அந்த தபால் பெட்டியை வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அது முற்றிலுமாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அது நியூஸ் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்திய தபால் துறையில் இருக்கிற தபால் பெட்டி வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த தபால் பெட்டின்றது இருக்காது, ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. என்னன்னு காரணம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே வந்து முன்னெடுத்து போயிட்டாங்க, எல்லாருமே அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஓல்டு வெர்ஷன்ற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவுமே பழமைக்கு ஒரு மரியாதை உண்டு, பழமைக்கு ஒரு மதிப்பு உண்டு. அரசாங்கம் வந்து இது ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போனாலும் நம்ம பழைய விஷயங்களை பின்னோக்கி பார்க்குற மாதிரி இந்த விஷயத்தை நினைவு கூறணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதான் ஒரு சின்ன பதிவு. கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமாக நம்ம கூட இருந்திருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து நான் தபால் வந்து போடும்போது, நம்ம பொங்கல், தீபாவளி எல்லா விழாக்களுக்கும் நம்ம வந்து தபால் போடுவோம். பொங்கல் வாழ்த்து அட்டையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னமும் அந்த ஞாபகங்கள், மெமரிஸ் நிறைய இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான், நம்மளுடைய தபால் பெட்டி வந்து க்ளோஸ் ஆகுது, அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்கன்றது. ஸோ அதுக்கு மாற்று எதுவுமே ரீப்ளேஸ் கிடையாது, ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் இனிமேல் இருக்கும்னு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த சின்ன பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.